ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஏஜஸ் கிச்சன் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு லீவ் விட்டாச்சு. சரி, ஓகே, எங்கேயாவது ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு ஒரு நாள் ட்ரிப்பாக போகிறோம். ஒரு நாளில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ பிளேஸ் பார்த்தோம். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் மலை மேலே ஏறும்போது அப்புறம் மலை மேலே ஏறினதுக்கப்புறம் நிறைய மங்கீஸ் பார்க்கலாம். ஃபுல்லாகவே நிறைய மங்கீஸ் இருக்கும். ஆனால் அதுக்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. எங்களோட சிப்ஸ் பாக்கெட்லாம் அதை பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. ஃபைனலாக ஒரு 1.5 hours கழிச்சு ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம். நாங்கள் மேலே ஏறினோடனே ஃபர்ஸ்ட் பார்த்த பிளேஸ் வந்து சில்வர் ஃபால்ஸ் தான். அங்கே கூட மங்கீஸோட அட்ராசிட்டிஸ்லாம் சுத்தமாக தாங்க முடியல. இதுதான் சில்வர் ஃபால்ஸ். இங்கே தான் நம்ம ஆள் எல்லாரையுமே போட்டு பயமுறுத்தி மிரட்டிட்டு இருந்தார். சில்வர் ஃபால்ஸ் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு நிறைய கடை இருக்கும். டீ கடை, பஜ்ஜி கடை, இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆனால் ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில்வர் ஃபால்ஸ் அப்புறம் அங்கே இருக்கிற கடையெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு டீயை போட்டு அடுத்து போன இடம் தான் பழனிமலை வியூ பாயிண்ட். இதுதான் பழனிமலை வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வியூ. இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ஒரு செம்ம ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அந்த வியூ பாயிண்டில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தான் வில்லேஜ் வியூ பாயிண்ட். இதுதான் வில்லேஜ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து பூம்பாறைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போக போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வில்லேஜுக்கு போகிற வழிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே அந்த ஃபார்ம் லேண்ட்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
நம்ம அந்த வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டு கடை நெறையா இருந்துச்சு. என்னடா இது பூண்டு கடையா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்டா, இது வந்து மலை பூண்டுன்னு சொல்றாங்க. இது வந்து மத்த பூண்டு மாரி இல்லாம இதோட காட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே சாம்பிளுக்கு ஒண்ணு குடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அண்ணா வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்களால காரம் சுத்தமா தாங்கவே முடியல. அதனால தான் உடனே தேன் குடுத்தாங்க எங்களுக்கு. இந்த பூண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கேஜி ₹250ன்னு சொன்னாங்க. அத வாங்கிட்டு நாங்க அடுத்து சாப்பிட போயிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 10 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போற வழியில குட்டியா ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. சரி ஓகே அந்த ஃபால்ஸ போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கால நனச்சுட்டு, குட்டீஸ் வந்து மோமோஸ் சாப்பிடணும்னாங்க. அவங்க மோமோஸ நான் புடுங்கி சாப்பிட்டு ஜாலியா வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சராலாம் இருக்காது. தண்ணி வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம சும்மா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் நீங்க கீழ போனதுக்கப்புறம் தண்ணி அதிகமா இருக்கும். அந்த சைடு தான் நம்ம போக்கூடாது. இந்த ஃபால்ஸோட ஆப்போசிட் சைடில நெறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அந்த பேக்கிரவுண்ட் நல்லா இருக்குன்னு. சரி ஓகே நாங்களும் வந்து ஒரு 2, 3 ஃபோட்டோஸ கிளிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த மோமோ சாமி கிட்ட அடுத்து நாங்க போன இடம் தான் கிரீன் வேலி. கிரீன் வேலிக்கு இந்த குட்டி சந்து வழியா தான் போனோம். இந்த சந்து ஃபுல்லாவே நெறைய ஒரு சின்ன மார்க்கெட் மாரி இருக்கும். ஃபுல்லா எல்லா கடையுமே இருக்கும். சாக்லேட்லேருந்து நெறைய அந்த ஹேண்ட் பேக் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். வாங்க பார்க்கலாம். கடைசியா ஒரு 5 மினிட்ஸ் நீங்க நடந்து வந்தீங்கன்னா, நம்ம கிரீன் வேலி வந்துரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து வேற ஒரு நேம் இருந்துச்சு. ஆனா அத வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால சொல்லக்கூடாது. இந்த இடத்துலயும் நம்ம மங்கீஸோட தொல்லை தாங்க முடியல. தயவு செஞ்சு மொபைல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மங்கீஸ் வந்து புடுங்கிட்டு ஓடிரும். நாங்க போன நேரம் பார்த்து ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிருந்துச்சு. எதுவுமே தெரியல. ஆனா மிஸ்ட் இல்லாட்டி இந்த இடம் பார்க்க செம்மையா இருக்கும். நாங்க ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். மேல இவனுங்களும் உட்காந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 டாட்டா போட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்க போன இடம் தான் த ஃபேமஸ் குணா கேவ். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் கேட்பாங்க. அத நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ள போணும். நீங்க பே பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து வாக் பண்ற மாரி தான் இருக்கும். ஃபுல்லா மரமா இருக்கும். அத தாண்டி தான் நீங்க போணும். கொஞ்சம் தூரம் நீங்க நடந்து வந்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். இங்க வந்து ஃபுல்லாவே மரத்தோட ரூட்ஸா இருக்கும். இங்க வந்து நெறைய பேர் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ரூட்ஸை புடிச்சிட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி டாப்ல இருந்து கூட நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்கேயும் மங்கீஸ்லாம் நெறையா இருக்கும். எங்களோட தங்கச்சியை கூட ரொம்பவே தொரத்திட்டு வந்துச்சு ஒரு மங்கி. அதனால பார்த்து இருந்துக்கோங்க. அது கூட வம்பு வச்சுக்காதீங்க.
இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் தெரியும். அந்த ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஸ்டெப்ஸோட சைடில் வந்து குட்டி குட்டி பள்ளம் நிறையாவே இருக்கும். அந்த இடத்துலலாம் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வந்தீங்கன்னா இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்து சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து நாங்கள் புளி சாதமும் அப்புறம் தயிர் சாதமும் கொண்டு வந்தோம். அந்த ஓப்பன் ஃபீல்டில் உட்காந்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தான் பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒன்றும் இல்லை, இந்த பைன் மரம் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு சூப்பர் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி 2 பேர் போனால் 300 சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு 2-3 ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தான் இந்த ஸ்டார் லேக். இந்த லேக் வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால தான் அது பேர் ஸ்டார் லேக். இங்கே வந்து போட்டிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் போட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த போட்டிங்கில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் போட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து 6 சீட்டரில் வந்து 450 சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் 4 சீட்டர் நம்ம தான் பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் போன 4 சீட்டர் போட்டு. இது வந்து பெடல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த போட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது இந்த அஃப்ரா ஸ்பைசஸ்னு ஒரு கடை இருந்தது. இங்கே தான் நாங்கள் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சாக்லேட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. பாய் பாய்.